புதுச்சேரி போரணங்குப்பம் பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து வாகன உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் புகழ்பெற்ற ஒச்சாண்டன் கோயிலில் இருந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆட்சி கிழவி ஆடைகள் அடங்கிய ஆபரண பெட்டி பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அவ்வாறு கொண்டுவரப்பட்ட ஆபரண பெட்டி கருப்பசாமி கோயிலை வந்தடைந்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அங்கன்வாடி மையத்திற்கு தடுப்பூசி போட அழைத்து வரப்பட்ட குழந்தையை ஊழியர்கள் முறையாக கவனிக்காததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடை சரிபார்க்கும் போது குழந்தையை ஊழியர் தவறவிட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பணியிட நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வலியுறுத்தி அனைத்து சங்க வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 2 புள்ளி மான்கள் 50 அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மான்களின் உடல்களை மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் சீமான் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மீது தாக்குதல் நடத்திய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அகில இந்திய பொதுச் செயலாளர் அமல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கவுண்டன்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் உதயகுமார் என்பவர் தனது தாய் தந்தையின் நினைவாக பள்ளியின் வளாகத்தில் கலையரங்கம் அமைப்பதற்கு 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் நாராயணதேவன்பட்டி அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சட்டவிரோதமான செம்மண் குவாரி தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததால் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாக தெரிவித்து செல்வகுமார் என்பவர் பாமக மாவட்ட செயலாளர்கள் மீது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் புதுப்பாளையம் பகுதியில் திரவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் திரவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த திரவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி டவுன் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக கூறும் உறவினர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகன் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் குற்றம் சாட்டினர்.
2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பச்சை பயிறு சாகுபடி பாதிப்படைந்தது. தற்போது பெய்த மழையின் காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு டானிக் மற்றும் பூச்சி மருந்துகள் சுமார் 4,000 ரூபாய்க்கு தெளித்து செலவு செய்துள்ளதாகவும், அரசு இதுகுறித்து உடனடியாக பார்வையிட்டு பயிர் காப்பீட்டு தொகை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபரால் பல்வேறு போட்டிக்கு தயாராகி வரும் மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். மதுபோதையில் இருந்த நபர் தான் ஒரு அரசு அலுவலர் என்றும் தனக்கு ஜாக்டோஜியோ உள்ளது, நான் பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறி ஆபாசமாக பேசுவதாகவும், இதுபோன்று அடிக்கடி இங்கு நடப்பதாகவும் மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி அருகே போதையில் சென்ற 3 பேர் அரசு மாணவர் விடுதியில் கரிச்சோறு கேட்டு தகராறில் ஈடுபட்டும் விடுதியின் காப்பாளரை ஜாதியின் பெயரை சொல்லி தரைக்குறைவாக பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விடுதியின் காப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் தகராறில் ஈடுபட்ட அந்த நபர்களை கைது செய்த போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி ரவுண்டானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் விதமாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குழப்பம் உண்டாக்க பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட பிளேயர்கள் தான் சீமான் மற்றும் விஜய் என விமர்சித்து பேசினார். கொண்டு அவற்றை செயல்படுத்துவதற்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர். அவர் திராவிட அரசியலை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் நாம் தமிழராக இருக்கிறார். ஆனால் திராவிட அரசியலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒருவர் புதிதாக இருக்கிறார், அவர் நடிகர் விஜய். 2 பிளேயருமே பாஜகவால் இயக்கப்படுகிறவர்கள். அவருடைய இலக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய இலக்கு. அந்த இலக்குக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரதாரி மோடியும் அமித்ஷாவும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடுவனூர் கிராமத்தில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இருசக்கர வாகன உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பேருந்தில் படியில் நின்றவாறு பயணித்தவரை மேலே ஏறி வரச் சொன்ன நடத்துனரை ஆபாசமாக பேசியதுடன் அவரை அடித்து கீழே தள்ளிய இளைஞரை சக பேருந்து பயணிகள் அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த இளைஞரை கைது செய்த நிலையில் காயமடைந்த நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திம்மம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவனை பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் சரவணகுமார் தொடர்ந்து குச்சியால் தாக்கியதால் அந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவனின் பெற்றோர் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளிடம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய நிலையில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் சரவணகுமாரை பணி நீக்கம் செய்தனர். நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் 100 நாள் வேலை திட்ட பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை அடித்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி சித்தாமூர் காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காயமடைந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்றனர்.
புதுச்சேரி மாவட்டம் காமராஜர் மணிமண்டபத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 3 நாட்களுக்கு சுகாதார திருவிழா நடைபெறுகிறது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.